ரொம்ப சாதாரண கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது வந்து நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. 5000 பேருக்கு மேலே ரிவ்யூ போட்டிருக்காங்க. லாண்ட்ரி போடுறதுக்கு அந்த ஹாஸ்டலில் இல்லை, அந்த ஃபெசிலிட்டியே இல்லை. அதனால் வெளில போய் தான் பண்ணோம். வெளில பார்த்தா வந்து நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் 4-5 USD போடுறாங்க. வந்து இங்கே யூஸ் பண்ணுறது எப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு துணி துவைக்கிறது கூட ஃபெசிலிட்டி இல்லை வீட்டில், அதாவது ஹாஸ்டலில். கொடுமை பாருங்க. இன்னைக்கு ஈவினிங்காக இருக்குல்ல, நம்ம வந்து இன்னொரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கோம். இந்த ஹாஸ்டல் ரொம்ப கொடுமையாக இருக்குது. YMCA ஹாஸ்டலு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூலாம் எல்லாருமே மட்டமாக தான் போட்டிருக்காங்க. நம்ம அதை கவனிக்காமே புக் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப குளிர்றதுங்க. இன்றைக்கி செம்ம காற்றடிக்குது, நல்லா சிரிச்சுட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் கூட்டிட்டு மேலே இந்தமாரி ஜாக்கெட் போடாமல் வந்துட்டேன். நேற்று பேர் இருக்கணும். இன்றைக்கி செம்ம குளிர். ஆனால் வந்து டிகிரி வெறும் 10 தான் காட்டியிருக்குது. என்னடா அது கொடுமையாக இருக்குன்றீங்களா? ஆமாங்க, செம்ம குளிர். தொண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது காலையில். முடியல. நம்ம வந்து இருந்த அது கொஞ்சம் ப்ரெட்டு இதெல்லாம் இருந்தது மிச்சம், அதை சாப்பிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா லாண்ட்ரி போடுறதுக்கு. ஏன்னா நம்ம போன ஹாஸ்டலில் வெறும் 1.5 சம்திங் தான். பட் ஆனால் நம்ம அதை பண்ணாமே விட்டோம். கொழுப்பெடுத்து நம்ம அடுத்த ஹாஸ்டலில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துணி சேர்த்தோம், மொத்தமாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். இங்கே வந்து அந்த ஹாஸ்டலில் இல்லை, அந்த ஃபெசிலிட்டியே இல்லை. அதனால் வெளில போய் தான் பண்ணோம். வெளில பார்த்தா வந்து நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் 4-5 USD போடுறாங்க. அது இல்லாமல் வாஷிங்க்கு தனி, ட்ரைவிங்க்கு தனியாக அவருக்கு இருக்கும் போல். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி வாங்க போவோம். லீவாக இருக்குல்ல, எப்படி நம்ம லாண்ட்ரி போடுறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, காலையில் பசங்கள்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது ரோடு. ஆனால் நம்ம நேற்று இருந்த லொக்கேஷன்லாம் வந்து இவ்வளோ பரபரப்பு இல்லவே இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சிட்டி மேஜரான இடம் போல் இதெல்லாம். அதனால் வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம அங்கே இருந்த இடம் வந்து போன ஹாஸ்டலில் இருந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இது வந்து ப்ராட்வே நம்மளுக்கு இந்த ரோடெல்லாம் போகிறதெல்லாம். அதனால் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஸ்கூல் பஸ்லாம் பாருங்கள். பசங்கள்லாம் ஸ்கூல் பஸ்லாம் போகணுமா இல்லை பேரண்ட்ஸும் கொண்டு போய் விடலாமா என்னன்னு தெரில. ஸ்கூல் பஸ் நிறைய வந்துக்கிட்டும் போயிட்டு இருந்தது. நான் வரும்போது ஒரு 4 சென்ட் தள்ளி தான் இருக்குது லாண்ட்ரி மிஷினு. சிக்னலுக்காக வெயிட்டிங்கு. அங்கேயும் பாருங்கள், பசங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேக்கடாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய லாரி பாருங்க. எப்போ முரட்டனமாக இருக்குது. எதையோ தூக்கிட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டோம். ஒரு 4 சென்ட் 5 சென்ட் தள்ளி வந்தால் இங்கே இருந்தது ஈகோ வாஷ் டூல், லாண்ட்ரோ மார்ட்டு, ட்ராப் ஆஃப் செல்ஃப் சர்வீஸ், ட்ரை கிளீனிங் ஆல்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. டைமிங் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அடித்து போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல. கீழே போய் பார்ப்போம். கார்டெலாம் அக்செப்டட்னு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. இப்படி நம்ம உள்ளே வரும்போது எனக்கு பக்கீர் இருந்துச்சு. ஏன்னா கீழே இறங்கின உடனே இப்படி இருந்தது. ஏதோ பாவிக்கலாம், என்னடா ஒன்றும் இல்லையா, இது ஏன்டா போட்டு வச்சுருக்கீங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் ஓரளவு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, ஒளி வந்தது. பாருங்கள், உள்ளே வந்த உடனே இப்படி தான் இருக்குது. எல்லாம் பழைய மிஷினுங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு 10-15 வருஷம் பழமையானதாக இருக்கும் போல். ஹாய், அவர் இருக்கார். சரி, நம்ம வந்து இப்போ வந்து இங்கே யூஸ் பண்ணுறது எப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இப்போ நம்ம துணிகளை இதுக்குள்ளே போடுறோம். இவரு தான் ஓனர் போல். இவருக்கிட்டே நம்ம கேஷாக கூட பே பண்ணிடலான்ட்டாரு. இப்போ வந்து 4, இது வந்து ஸ்மாலு, இது வந்து பெருசாக இருக்குது 750, அதாவது 7.5 USD. இது வந்து வாஷிங் மட்டும், ட்ரைவிங் வந்து உள்ளே இருக்குதா, அதுக்கு தனியாக சார்ஜ் ஒரு $6 சம்திங் சொல்லியிருக்காரு. பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். லாண்ட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி பவுடர் ஒன்று எடுத்துருந்தோம். அப்புறம் இன்னொருத்தங்க வந்து நம்ம இந்த லிக்விட் ஒன்று தந்துருந்தாங்க. சரி, அதனால் இதே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லிக்விடு போட்டுருந்துட்டு 2 கப் போட சொல்லியிருக்காரு. அவரே ஆன் பண்ணி விட்டாரு இருந்ததுனால. இல்லை நம்ம தான் உட்காந்து ஆப்ரேஷன்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும். சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் போட்டு நம்ம ஒரு 30 minutes கழிச்சு வந்துட்டு இது வந்து வாஷிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது போய் ட்ரைவிங் போடுறத காட்டுறேன். சரிங்களா? இப்படி தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு துணி துவைக்கிறது கூட ஃபெசிலிட்டி இல்லை வீட்டில், அதாவது ஹாஸ்டலில். கொடுமை. சரி, போவோம். வெளில போயிட்டு சுற்றி வருவோம்.
செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ பெருசு பாருங்க. இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவர் நமக்கு தான். இதுமாரி இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் போல. அவங்களோட ஹேட்ஸு, டிஷர்ட்ஸு, பட்டனு எல்லாமே இருக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுலாம் எனக்கு தெரில. கடை சுமாராக இருந்தாலும் சாதம் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குன்னு வாங்க பார்த்தீங்களா, அதுமாரி தான் பாருங்க. இது ரொம்ப சாதாரண கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது வந்து நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. 5000 பேர் மேலே ரிவ்யூ போட்டிருக்காங்க இந்த கடைக்கு. அதனால சரி இந்த கடைக்கு வந்தோம். அதனால் இந்த கடையில் நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு அப்படியே நம்ம போயிட்டு அந்த லாண்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, சாப்பிடுவோம். யாருங்க நமக்கு வந்துருச்சு. நம்ம வீட்டில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பட் இருந்தாலும் இந்த கடை கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படியே இந்த கடை வந்து 5000 பேருக்கு மேலே ரிவ்யூ பண்ணதுனால சரி இது ரொம்ப ஃபேமஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா கட்டாயம் ட்ரை பண்ணி சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கா. சாப்பிடுவோம். என்ன போடலான்னு தெரியல. தக்காளி சாட்சி அவ்வளோ பிடிக்காது. ஏதோ ஒரு சாஸ் ஆட் பண்ணிடலானுங்க புதுசாக. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுக்காக பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லைட்டாக சரகு ஸ்மெல்லாம் வருது. காலையிலேயே இந்தமாரி ஒரு ஃபுட்டா பொறுமையாக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக இந்த கடையெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அங்கே தான் ரிவ்யூ போட்டுருக்காரு காரணம் முடிஞ்ச அப்படிங்க. கடையை பார்த்துக்கிட்டு நல்லா அவங்களுக்காக ரொம்ப சுமாராக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு இது மேலே எந்த வருஷமும் கிடையாது. நான் சாப்பிட்டுக்கலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப உரிப்பாக இருக்குது. அப்படி என்னத்தை போட்டாங்கன்னு தெரியல, செம்ம உரிப்பாக இருக்குது. ஒரு வினிகரை அப்படியே பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரு. இன்னொரு தடவை சாப்பிட்றப்போ உப்பும் அதிகமாக இருக்குது. சாஸை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரெட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த சாஸ் ஐட்டம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த சாஸில் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நேரம் சாஸ் சூஸ் பண்ண போகிறோம். இது ஓகே போவோம். சரிங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே லாண்ட்ரி போட்டோம்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம ஹாஸ்டலில் போய் போட்டு அங்கேருந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் போக போகிறோன்னா பாருங்கள். பயங்கரமாக இருக்க போது வியூவெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நியூயார்க்கில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குங்க நியூயார்க்கு. ஒரு மேஜர் சிட்டியில் என்னென்ன இருக்கணுமோ எல்லா அம்சங்களும் இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக செம்மையாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்பாட்ஸும் இருக்குது நியூயார்க்கில். எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க.